ஓகேப்பா. எக்ஸசைஸ் 2.8 கொஸ்டின் நம்பர் 1. இஃப் ஒமேகா இஸ் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி, இது கண்டிஷன். ஷோ தட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணணும். இதை ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கணும்? 1ன்னு கிடைக்கணும். பார்க்குறக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இதை கொஞ்சம் வித்தியாசமாக சால்வ் பண்ணி ஆன்சர் ஈஸியாக கொண்டு வந்துடும். ரைட், இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒமேகா இஸ் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒமேகா கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது? 1. அப்போ இந்த ரிசல்ட்டை தான் இங்கே என்ன பண்ண போகிறோம்? யூஸ் பண்ண போகிறோம். ஷோ தட்னா என்ன அர்த்தம்? லெஃப்ட் எடுத்து ரைட்டை ப்ரூவ் பண்ணணுமா? ஃபஸ்ட் என்ன பண்ணிடுவோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். அப்போ ஹியர் சொல்யூஷனு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்கப்பா? ஏ ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர்டு, டினாமினேட்டரில் பி ப்ளஸ் சி ஒமேகா ப்ளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு ஏ ப்ளஸ்ஸு பி ஒமேகா ப்ளஸ்ஸு சி ஒமேகா ஸ்கொயர்டு, டினாமினேட்டரு சி ப்ளஸ்ஸு ஏ ஒமேகா ப்ளஸ்ஸு பி ஒமேகா ஸ்கொயர். இதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சரை 1ன்னு மாற்றணும். இதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே, இது ஆக்சுவலாக 2 பார்ட் இருக்குது, அப்படி தானே? ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டை ப்ரூஃப் பண்ணணும், இன்னொன்று இந்த பார்ட்டை ப்ரூஃப் பண்ணணும். இப்போ இந்த சம்மை நம்ம ஆக்சுவலாக என்னென்னு தான் சொல்ல போகிறோம்ப்பா? 1ன்னு தானே சொல்ல போகிறோம், ரைட்டா? அப்போனா இதில் இருக்கக்கூடிய இந்த டேர்மெல்லாம் இருக்கக்கூடாது. இது இருக்கவே கூடாது. ஏபி ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் இந்த மாதிரி எந்த டேர்மும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம என்னவா மாற்ற போகிறோம்? கான்ஸ்டண்ட்டாக மாற்ற போகிறோம். ரைட்டா? எனக்கு 1ங்கிறது கான்ஸ்டன்ட் தானே? ஓகே. இப்போ இது ஆக்சுவலாக கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியா? அப்போ இந்த ஃபார்முலா எடுத்துருக்கோமா? ஒமேகா கியூப்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு ஒரு ஃபார்முலா எடுத்துருக்கோமா? ஆக்சுவலாக அதில் மொத்தம் எத்தனை ரூட்ஸ் இருக்கும்? 3 ரூட்ஸ் இருக்கும். ஒரு ரூட் யார்? 1. இன்னொரு ஆள் யார்? ஒமேகா. இன்னொரு ஆள் யார்? ஒமேகா ஸ்கொயர்டு. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆன்சர் என்னப்பா கிடைக்கும்? அதானே சம் ஆஃப் த ரூட்ஸ் வச்சு ஈக்குவல் டு என்னதுப்பா? 0 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கணும். சரியா? ஓகே, ரைட். இதையும் யூஸ் பண்ணி இப்போ இந்த சம்மை நம்ம ஈக்குவல் டு என்னென்னு சொல்லணும்ப்பா? 1 அப்படின்னு சொல்லணும். சரி, எப்படி 1ன்னு சொல்கிறதுன்னு பார்ப்போம். ரைட்டா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட் இந்த டேர்மை பாருங்கள், வேறு எதையும் பார்க்காதீங்க. மேலேயும் ஏபிசின்னு இருக்குது, கீழேயும் ஏபிசின்னு இருக்குது. ஆர்டர் மட்டும்தான் மாறி இருக்குது. இங்கே ஏ சிம்பிளாக இருக்குது, இங்கே ஏ கூட ஒமேகா ஸ்கொயர் மல்டிபிள் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் எனக்குள்ள என்ன பண்ணுறேன்னா, இந்த ஏக்கு பக்கத்தில் யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லை. அப்படின்னா யார் இருக்காங்கன்னு அர்த்தம்? 1 இருக்காங்கன்னு அர்த்தம். நம்மளுக்கு தான் ஒன்று தெரியுமே, 1 ஈக்குவல் டு என்னதுப்பா? ஒமேகா கியூப். அப்போ இந்த இடத்துல யாருமே இல்லை. அப்போ இந்த இடத்துல யாருமே இல்லைன்னா இதுக்குள்ள 1 இருக்கதா அர்த்தம். அப்போ இந்த 1க்கு பதிலாக யாரை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்ப்பா? ஒமேகா கியூப்பை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகே சார், இங்கே மட்டும் பார்க்குறீங்க, இங்கே பார்க்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு டேர்மில் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும். எல்லா இடத்துலையும் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் டினாமினேட்டரை பார்க்கவே இல்லை, அதை டச்சே பண்ணணும். அப்போ பி ப்ளஸ் சி ஒமேகா ப்ளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் இங்கே நான் டச் பண்ணலை, ஒன்லி நியூமரேட்டரில் மட்டும் டச் பண்ணுறேன். அப்போ அந்த ஏக்கு பக்கத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒமேகா கியூபு போடலாம். ஏன் சார் சம்மந்தம்லாம் போடுறோம்னா இதில் என்ன இருக்குது? 1 இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. அப்போ ப்ளஸ்ஸு பி ஒமேகா, வேறு எங்கேயும் டச் பண்ணாதீங்க, ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் இப்படியே இருக்கட்டும். ரைட்டா? ஓகே. ப்ளஸ்ஸு இப்போ இதே மாதிரி செகண்ட் டேர்ம் வருதா? இங்கே நம்ம நியூமரேட்டரில் சேஞ்ச் பண்ணோமா? இங்கே என்ன பண்ணுங்கன்னா நியூமரேட்டரில் சேஞ்ச் பண்ணாதீங்க, டினாமினேட்டரில் சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே. அப்போ நியூமரேட்டரை டச்சே பண்ணிடாதீங்க. ஏ ப்ளஸ்ஸு பி ஒமேகா ப்ளஸ்ஸு சி ஒமேகா ஸ்கொயர். டினாமினேட்டரில் இதெல்லாம் வேல்யூ இருக்குது, இங்கே மட்டும் தான் என்ன இல்லை? வேல்யூ இல்லை. அப்படின்னா இங்கே தான் என்ன இருக்கிறதா அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ இந்த 1க்கு பதிலாக என்ன பண்ணிக்கணும்? ஒமேகா கியூப் அப்ளை பண்ணிக்கணும். அப்போ சி ஒமேகா கியூபு ப்ளஸ் ஏ ஒமேகா ப்ளஸ் பி ஒமேகா ஸ்கொயர்டு அப்படின்றது. ஃபஸ்ட் இந்த பார்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்? சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஓகே. டினாமினேட்டரில் ஏதாவது காமனாக இருக்கா? இல்லை. அப்போ நம்ம எடுக்க முடியாது, அப்படியே இருக்கட்டும். பி ப்ளஸ் சி ஒமேகா ப்ளஸ்ஸு ஏ ஒமேகா ஸ்கொயர். நியூமரேட்டரில் ஏதாவது காமனாக இருக்கான்னு பாருங்கள். இருக்குது, ஒமேகா இருக்குது பாருங்கள், எல்லாத்துலேயும் காமனாக. அப்போ அந்த ஒமேகாவை நம்ம என்ன பண்ண போகிறோம்? காமனாக வெளில எடுக்க போகிறோம். இங்கேருந்து ஒரு ஒமேகாவை எடுத்துட்டோம்னா ஆன்சர் என்ன வரும்? ஏ ஒமேகா ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் பி, இங்கே என்ன வரும்? சி ஒமேகா. இப்போ பாருங்கள், நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேமாக இருக்குது பாருங்கள், சேமாக இருக்கா? அப்போ என்ன ஆயிரும்? அப்போ அந்த சேஞ்சுக்காண்டி தான் நம்ம ஒரு ஒமேகா கியூப்பை உள்ளே என்ன பண்ணணும்? இன்க்ளூட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் ஒன்லி யார் மட்டும்தான் இருக்காங்க? ஒமேகா மட்டும்தான் இருக்காங்க. ரைட், ஓகே. ப்ளஸ்ஸு இங்கே வந்துடுங்க. நியூமரேட்டரில் ஏதாவது காமனாக இருக்கா? இல்லை. அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஏ ப்ளஸ் பி ஒமேகா சி ஒமேகா ஸ்கொயர். டினாமினேட்டரில் யார் காமனாக இருக்காங்க? ஒமேகா காமனாக இருக்குது.
அப்போ ஒமேகாவை நம்ம காமனாக வெளில எடுத்துட்டோம்னா சி ஒமேகா ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ ப்ளஸ்ஸு பி ஒமேகா. இப்போ பாருங்கள் நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சேமாக இருக்கும் பாருங்கள், இருக்கா? அப்போ இது ரெண்டு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ சிம்பிளாக என்ன மட்டும்தான் இருக்கும்ப்பா? 1/ஒமேகா மட்டும்தான் இருக்கும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் போடணும், ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது? ஒமேகாவை கிராஸ் மல்டிபிள் பண்ணுவீங்க, ஒமேகா ஸ்கொயர்டுன்னு கிடைக்குமா? அப்போ நியூமரேட்டரில் விச் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒமேகா ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 டிவைட் பை என்னதுப்பா? ஒமேகா. ஆனால் நம்ம ஆன்சர் என்னென்னு சொல்லணும்? 1ன்னு சொல்லணும். இப்போ இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்களா? நெக்ஸ்ட் இந்த ரிசல்ட்டுக்கு வாங்க. நியூமரேட்டரில் யார் இருக்காங்க? ஒமேகா ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 தானே. அப்போ இந்த ஒமேகா ஸ்கொயர்டையும் 1ஐ மட்டும் வச்சுக்கிறோம். இந்த ப்ளஸ் ஒமேகா அங்கிட்டு போயிடுச்சு என்ன மாறிடும்ப்பா? மைனஸ் ஒமேகாவாக மாறிடும். அப்போ தேர்ஃபோர் 1 + ஒமேகா ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்னதுப்பா? மைனஸ் ஒமேகா. அப்போ இந்த பிளேஸுக்கு பதிலாக யாரை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்? மைனஸ் ஒமேகா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர் மைனஸ் ஒமேகா டிவைடட் பை என்னதுப்பா? ஒமேகா. பாருங்கள் ஒமேகா ஒமேகா என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்புறம் ஆன்சர் என்னதுப்பா? -1. சரியா? -1ப்பா. +1 கிடையாது.